நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட அரசன் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் நான் ஸ்டாப்பாக இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. சென்னையில் மிகப்பெரிய செட்டுலாம் போட்டு இந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60% 70% ஆஃப் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த அரசன் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட இந்த அரசன் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆர்யா அண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் உருவாகிற சார்பட்டா 2 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஜூலையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இந்த சார்பட்டா 2 படத்துக்கு போய் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விஜய் ஆண்டனி அண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் உருவாகிறதா 100 சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ஜூன் 8ஆம் தேதி, அதாவது வர திங்கக்கிழமை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் எப்படிப்பட்ட ட்ரெய்லராக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 100 சாமி படமும் வந்துட்டு ஜூன் 19 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம டேரக்டர் சசியோட டைரக்ஷனில் நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட நடிப்பில் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.